நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பள்ளிக்கூடம் திறந்து நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிற இந்த ஆரம்ப நாட்களிலே குறிப்பாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய பள்ளி படிப்புகளிலே கல்லூரி படிப்புகளிலே நல்ல மதிப்பெண் எடுத்து பெற்றோருக்கு மதிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? ஆரம்ப நாளிலிருந்தே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கு பள்ளிக்கூட வளாகங்களிலே கல்லூரி வளாகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போல் வீடுகளிலுமே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்றைக்கு கலாச்சாரம் எங்கேயோ நம்மை இழுத்து கொண்டு செல்லுகிறது. குடும்ப சூழ்நிலைகளெல்லாம் மாறிவிட்டது. 50 ஆண்டுகளுக்கு நாங்கள் மாணவர்களாக இருந்த காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு இல்லை நிலைமை. ஆகவே வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்வும் நம்முடைய பள்ளிக்கூட வாழ்வும் நம்முடைய கல்லூரி படிப்பு காலமும் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிற காரியங்களை தியானிக்கிறோம். இன்றைக்கு பள்ளிக்கூட வளாகங்களிலே கல்லூரி வளாகங்களிலே அல்லது நம்ம வீடுகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இந்த இடத்துல கல்வி என்கிற வார்த்தைக்கு ஆங்கில மொழி வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எஜுகேஷன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ உதடுகளின் மதுரம், மதுரம் என்றால் இனிமையான, இனிப்பான. அப்போ உதடுகளின் மதுரம் அப்படின்னா பள்ளி மாணவர்கள் மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், அவருடைய உதடுகளிலிருந்து மதுரமான வார்த்தைகள் வர வேண்டும். ஸ்பீக் ஸ்வீட் வேர்ட்ஸ் டு யுவர் எல்டர்ஸ், டு யுவர் டீச்சர்ஸ், டு யுவர் பேரண்ட்ஸ். இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாததை சொல்கிறேன். இன்றைக்கி அது இல்லை. 5வது வகுப்பு படிக்கும் பொழுதே 6வது வகுப்பு படிக்கிற மாணவனே ஆசிரியர்களை அவன் இவன் என்று பேசுகிறார்கள். பெண் ஆசிரியர்களை அவள் இவள் என்று மட்டமாய் பேசுகிறார்கள். யார் கற்றுக் கொடுத்தது இது? வீட்டிலே தாய் தகப்பனை கூட அவன் இவன் என்று பேசுகிறார்கள். அதை மிக செல்லமா பேசுறோம்னு நினைச்சுக்கிறாங்க. பேரண்ட்டும் அதை ஊக்குவிக்கிறாங்க. அம்மாவை பார்த்து அவா இவான்னு பேசுறாங்க. இந்த கலாச்சாரம் ஆபத்தானது. இது நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை அடியோடு நிலை குலைந்து போகச் செய்யும். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் படித்தாலும் நல்ல மேன்மையான நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டுமானால் அவருடைய உதடுகளிலிருந்து மதுரமான வார்த்தைகள் வரணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? அதை போல நம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் மதுரமாய் வர வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13வது வசனம். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். யோசேப்பு இதோ போகிறேன் என்றான். அந்த வசனத்திலேயே
அந்த குடும்ப சூழ்நிலையை நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்படியே சகோதரர்கள் அண்ணன்மார் 10 பேர். யோசேப்பு 11வது. யோசேப்புக்கு ஒரு தம்பி 12, பெஞ்சமின். அவன் சிறுவன், வீட்டில் இருக்கான். யோசேப்பும் வீட்டில் இருக்கார். இப்போ யோசேப்பை அவங்க அப்பா கூப்பிட்றாரு, உங்கள் அன்னைமார் சீகேமில் ஆடு மேய்க்க போயிருக்காங்கல்ல, அங்கே இந்த பண்டங்களெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்ல செய்தியை வாங்கிட்டு வா, நான் உன்னை அனுப்ப போகிறேங்கிறார். சொன்ன உடனே யோசேப்பு, போகிறேன்ப்பா. எவ்வளவு ஸ்வீட்டான பதில் பாருங்க. நான் மாட்டேன், போக முடியாது, அதெல்லாம் கஷ்டம், நான் எப்படி செய்ய போவேன், பைக்காக வாங்கி தந்திருக்கீங்க, நான் எப்படி போவேன், பஸ்ஸுக்கெலாம் என்னால் காத்து நிற்க முடியாது. எத்தனை பதில்கள் இந்த காலத்து பிள்ளைகளிடத்துலேருந்து அப்பாட்ட வருது. ஒரு காரியத்தை தகப்பனார் அல்லது தாயார் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை செய்கிறேன், சரிம்மா, சரிப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்வது எவ்வளோ மதுரமான ஒரு பதில். அது இல்லாமல் அதெல்லாம் போக முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பரீட்சை இருக்குது, அப்படிலாம் போக முடியாது, நான் தான் போகணுமோ, வேறு ஆள் இல்லையோ. இப்படி பெத்த தாய் தகப்பனுக்கே ஆலோசனை கொடுக்குற பிள்ளைகள். அது நான் தான் போகணுமா, நம்ம வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரனை அனுப்பி வைக்க வேண்டியானு, அவன் போயிட்டு வந்துடுவான்ல. எத்தனையோ பதில்கள் உண்டு. ஆனால் ஒரு பதிலையும் யோசேப்பு சொல்லலை. ஸ்வீட்டாக அப்படி வாயிலிருந்து மதுரமான வார்த்தைகள். பிற்காலத்தில் யோசேப்பு உயர்ந்த பதவிக்கு வந்துடுறார், மேன்மையான பதவியில் இருக்கார். அவருக்கு தீமை செய்த அதே 10 அண்ணன்மார் வந்து நிற்கிறான் முன்னாடி, தலை குனிஞ்சு நிற்கிறான். யோசேப்பு நினைச்சிருந்தா இந்த 10 பேரையும் என்ன வேணாலும் செய்யலாம். அவ்வளவு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. தன்னை எதிர்த்தவர்கள், தனக்கு தீங்கு செய்தவர்கள் வசமாய் வந்து சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை என்ன பனிஷ்மெண்ட் வேண்டுமானாலும் யோசேப்பு நினைச்சா அன்னைக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் தன் சகோதரர்களை கட்டி பிடித்து அழுதான். அவன் உதடுகளில் இருந்து ஒரு நேரம் கூட கடினமான வார்த்தைகள் வரவே இல்லை. கடினமான வார்த்தைகள் வரவே இல்லை. இனிமையாய் பேசினான். சிறைச்சாலையிலே அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேரில் பழி போட்டு இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லி இவனுடைய கேரக்டரே அசாசினேட் பண்ணி அங்கே சிறைச்சாலையிலே கிடக்கிற வாலிபனாய் அவன் இருந்த பொழுது கூட போத்திபாருடைய மனைவியை குறித்து எந்த தவறான வார்த்தைகளையும் கடினமான வார்த்தைகளையும் அவன் பேசலை. பானபாத்திரக்காரனிடத்தில் சொன்னான், இந்த இடத்துல வரும் அளவு பெரிய தப்பு ஒன்றும் நான் செய்யலை, அவ்வளோதான், அவ்வளோதான். அதே சிறைச்சாலையிலிருந்து தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார் யோசேப்பு. பார்வோன் ராஜா முத்திர மோதிரத்தை கலற்றி அவன் கையிலே போட்டு சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் போத்திபாருடைய மனைவியை பழிவாங்கும், அவள் செய்யாத, இவன் செய்யாத குற்றத்திற்கு அவள் பழி போட்டதுனால நினைச்சிருந்தா யோசேப்பு போத்திபாருடைய மனைவியை சிறைச்சாலையில் கூட போட்டு வைத்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். யோசேப்பு செய்யவே இல்லை. கொஞ்சம் கூட அவன் உள்ளத்தில் இனிமையான வார்த்தைகள் தவிர ஒன்று, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அப்போ யோசேப்பினுடைய இருதயம் முழுவதுமே இனிமையான இருதயம். அதில் பகைகளுக்கு இடமில்லை, விரோதங்களுக்கு இடமில்லை, கசப்புக்கு இடமில்லை, பெற்றோரை எதிர்த்து பேச இடமில்லை, ஆசிரியர்களை மரியாதை குறைவாய் பேச அங்கே இடமில்லை. அதில் இருதயம் இனிப்பாய் நிறைஞ்சிருந்ததுனால யோசேப்பினுடைய உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகளும் இனிப்பாய் இருந்தது. ஆமெனுக்கு அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன்மார், பெரியவர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள். ஆசிரியர்களை தரைக்குறைவாய் பேசக்கூடாது. அதுவும் பெண் ஆசிரியர்களுக்கு முழுமையான மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும். உன்னை பெற்ற தாயை போல் அவர்களை நடத்த வேண்டும்.
ஆசிரியர்கள் ஒரு வேலை சொன்னால், ஆசிரியர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் உடனே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் வீட்டிலே துவங்க வேண்டும். சரி என்று கேட்க வேண்டும். பெண் பிள்ளைகள், கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீட்டுக்கு போகும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் தாயார் ஒரு வேலை சொன்னால், சமையலுக்கு உதவி செய்யும்படி சொன்னால், அது ஏதோ ஒரு சின்ன காரியத்தை சொன்னால் உடனே மகிழ்ச்சியோடு சரி என்று சொல்லுங்கள். முகத்தை தூக்கி கொண்டு எதிர்த்து பேசுவது, தாயாருக்கு ஆலோசனை சொல்வது, உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பது பெற்றோரை. வார்த்தைகள் வரும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் படித்தால், இன்னும் ஒரு படி மேலே போய் அதிக மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீங்கள் மேன்மையான பதவிக்கு காரியங்களுக்கு வர முடியாது. ஒரு கல்லூரியில் இருந்து 1000 என்ஜினியர்கள் வெளியிலே வருகிறாங்க, ஐடி ஃபீல்டுக்கு வர்றாங்க. எத்தனை இன்ஜினியரிங் கல்லூரிகள், எத்தனாயிரம் பொறியாளர்கள் வருடம் ஐடி ஃபீல்டுக்கு வருகிறார்கள். எல்லாருமா லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. வெறும் 3000 ரூபா 4000 ரூபாய் கூட சம்பளம் இல்லாமல் ரோட்டில் நிற்கிற இன்ஜினியர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் ஒரே பாடத்தை தானே படித்தார்கள். அதில் சிலர் அதிக மார்க் எடுத்து நல்லா தானே படித்து வெளியே வந்தாங்க. ஏன் வேலை இல்லாமல் தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள்? உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஆசிரியர்களை மரியாதையோடு நடத்துங்கள். ஆசிரியர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் சரி என்று இனிமையாய் பேசுங்கள். ஆசிரியர்கள் முன்னிலையிலோ அல்லது ஆசிரியர்களுக்கு முதுகுக்கு பின்னாலேயோ போய் அவமரியாதையாய் அவன் இவன் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் பெண் ஆசிரியர்களையும் ஆண் ஆசிரியர்களையும் மரியாதை குறைவாய் நீங்கள் நடத்துவீர்களானால், உங்கள் மனதிலே அப்படி நினைப்பீர்களானால், நேரில் சிலவன் நல்லா உபே பண்ணுற மாதிரி நடிப்பார்கள். ஆனால் முதுகுக்கு பின்னால் அருவருப்பாய் ஆசிரியர்களை இல்லாத காரியங்கள்லாம் சொல்லி கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸை, ஆசிரியர்களை பள்ளிக்கூட சுவர்களில் அசிங்கமாய் எழுதி போடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கல்லூரி வளாகங்களிலே, பள்ளிக்கூட வளாகங்களிலே நன்றாக இந்த கல்வியாண்டிலே படித்து ஒரு மேன்மையான பதவிக்கு, ஒரு நல்ல ஆசீர்வாதமான இடத்திற்கு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நினைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேர வேண்டுமானால், வீட்டிலும் சரி, படிக்கிற இடங்களிலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடத்திலும் சரி, ஸ்வீட்டாக பேசுங்கள். அவர்கள் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, அவர்கள் முகத்துக்கு முன்பாய் மாத்திரமல்ல, மாய்மாலம் இல்லாமல் அவருடைய முதுகுக்கு பின்னாலும் அவர்களை குறித்து அன்பாய் பேசுங்கள். யாராவது குறை சொன்னால் கூட அதை குறித்து நீங்கள் விவாதிக்க வேண்டும். இனிமையாய் பேசி கடந்து செல்லுங்கள். தேசத்தின் உயர்ந்த ஸ்தானம், தேசத்தின் உயர்ந்த பதவி உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான மாணவர்களே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசித்து இந்த கல்வியாண்டு முழுவதிலும் அவர் உங்களுக்கு துணையாயிருந்து, சிக்கலான பகுதிகள், விளங்காத சில பகுதிகள் பாடத்தில் இருந்தால் அதை எளிமையாய் அவர் கற்றுத்தருவதற்கு, உங்களுக்கு புரிந்து கொள்ளும் அந்த அறிவை, ஞானத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்படைப்போமா? இந்த கல்வியாண்டின் பாடங்களை ஒப்படைப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வருஷம், இந்த கல்வியாண்டு படிக்க போகிற அருமையான மாணவர்கள், மாணவிகள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அவர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், எங்களுடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்ட நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே எழுதப்பட்ட வார்த்தையின்படி, உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் இனிமையாய் பேச, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஆசிரியர்களை ஆண்டவரே மனதிலே கனமாயும் மரியாதையோடும் மதிப்போடும் ஆண்டவரே இருதயத்திலே வைத்து ஆண்டவரே உதடுகளால் பேச உதவி செய்தருளும். என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் இந்த வருடம் முழுவதும்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். பெரியோர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். மேனேஜ்மெண்ட்டுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி, பெற்றோர்கள் தங்கள் முழு பிரியத்தையும் பிள்ளைகள் மேல் வைக்கும்படிக்கு பெற்றோர்களிடத்திலும் பணிவன்போடு இனிமையாய் பேச உதவி செய்தருளும். யோசேப்பை போல எகிப்தின் உயர்ந்த பதவியிலே யோசேப்பு தேசத்தை நடத்தினது போல எங்கள் பிள்ளைகள் நாளை டெல்லியிலும் சென்னையிலும் ஒவ்வொரு தலைமை சட்டமன்றத்திலும் எங்கள் பிள்ளைகள் மேன்மையான இடத்திலே இருந்து சட்டத்தை இயற்ற அதை நடத்தி செல்ல தேசம் அவர்கள் கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வருடம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் தீர்க்காயுசினாலும் தேக ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வதித்தார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு எந்த தடையும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.